இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஹிஸ்டரியில செகண்ட் லெசன் த வேர்ல்டு பிட்வீன் த டூ வேர்ல்டு வார்ஸ் அப்படின்ற இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம். இந்த காணொலியில நான் கொடுக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலியை நீங்க ஒரு முறை கேட்டாலே போதும் 2 மார்க் பார்ட்ல நீங்க என்ன செஞ்சிடலாம், முழு மதிப்பெண்ணை சுலபமா எடுத்துடலாம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு யூ நோ த ஒயிட் டெரர் இன் இந்தோ சைனா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? இந்த ஒயிட் டெரர் அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனேயே இது இந்தோ சீனால ஏற்படுத்தப்பட்ட ஒரு அடக்குமுறை. சரிங்களா? இம்பீரியலிசம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மாதிரி இம்பீரியலிசத்துக்கு அடிமையாக இந்த இந்தோ சீன பகுதியில இந்த பிரெஞ்சு அரசாங்கம் வச்சிருந்தாங்க. சரிங்களா? இந்த பிரெஞ்சு அரசாங்கத்தை எதிர்த்து அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் இதற்கு எதிராக போராடக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம ஒயிட் டெரர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இன் 1929 the Vietnamese soldiers and communists mutinied against the French governor general. அதாவது இந்த பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸும் 1929 அந்த நாட்டின் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கலவரம் பண்றாங்க. அதைத்தான் மியூட்டினைட் அப்படின்ற வார்த்தையால் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இப்ப மியூட்டினைட்னா என்னது? கலவரம். சரிங்களா? அடுத்த செகண்ட் சென்டென்ஸ், த ரிவோல்ட் வாஸ் கிரஸ்டு. இப்படி பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட இந்த கலவரத்தை பிரெஞ்சு அரசாங்கம் அதை என்ன செஞ்சிச்சு, நசுக்கிருச்சு அப்படின்றது தான் கிரஸ்டு அப்படின்ற வார்த்தையால குறிப்பிடுறாங்க. ஓகே, இந்த இன்சிடென்ட்டை தான் நம்ம ஒயிட் டெரர் அப்படின்ற வார்த்தையால குறிப்பிடுறோம். சரிங்களா? இட் இஸ் கால்ட் ஒயிட் டெரர். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன் திஸ் ரிவோல்ட் thousands ஆஃப் ரிபல்ஸ் வேர் கில்டு. அதாவது இந்த மாதிரியான புரட்சியில 1000க்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்றதுதான் இதோட பொருள். சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் முசோலினிஸ் மார்ச் ஆன் ரோம். அதாவது ரோம் நகரத்தை நோக்கி முசோலினி என்ற ஒரு சர்வாதிகாரி நடத்திய அணிவகுப்பு மூலமாக அந்த ரோம் நகரத்துல எந்த மாதிரியான ஒரு விளைவு நடைபெற்றது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, முசோலினி ஆர்கனைஸ்டு த பாசிஸ்ட் மார்ச் ஆன் ரோம். அதாவது ரோம் நகரத்தை நோக்கி இந்த பாசிஸ்டுகளோட அணிவகுப்பை அவர் என்ன செஞ்சார், நடத்தினார் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது பாசிஸ்டுகள்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு குழுக்கள், அதாவது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு குழுக்களுக்கு பேர் தான் பாசிஸ்ட். சரிங்களா? அப்ப இந்த பாசிஸ்டுகளை எல்லாத்தையும் இணைத்து அவர் என்ன செஞ்சாரு, ஒரு அணிவகுப்பு நடத்தினார் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டோட பொருள். ஓகே, அப்ப முசோலினி ஆர்கனைஸ்டு த பாசிஸ்ட் மார்ச் ஆன் ரோம். மார்ச்னா என்னது? அணிவகுப்பு. சரிங்களா? நம்ம கூட மார்ச் பாஸ்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல நடத்துறோமா இல்லையா, அதுதான் மார்ச். ஓகே, மார்ச்னா நீங்க மந்த் நினைச்சுக்க கூடாது. மார்ச்னா என்னது? அணிவகுப்பு. ஓகே, அடுத்த செகண்ட் பாயிண்ட், இம்ப்ரெஸ்டு பை த மார்ச் ஆன் ரோம். அதாவது மார்ச் நகரத்துல நடைபெற்ற இந்த அணிவகுப்பை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டார். யாருன்னா அங்க இருக்கக்கூடிய மன்னர். அதனால அங்க இருக்கக்கூடிய கிங்கு, த கிங் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் எ கவர்மெண்ட். நீனே அரசாங்கத்தை நடத்துப்பா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரசர் என்ன செஞ்சாரு, முசோலினிக்கு அழைப்பு விடுத்தார். இதுதான் அங்க நடைபெற்ற ஒரு மாபெரும் ஒரு விளைவு. சரிங்களா? அப்ப இந்த அணிவகுப்பு மூலமாக அங்க ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றுச்சு அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அதனால இதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிச்சுக்கணும். ஓகே, அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். இந்த தேர்ட் கொஸ்டினை பொறுத்தளவுல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அதனால யூ ஷுட் கிவ் த கீன் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் கொஸ்டின். ஓகே, ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பாக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர். அதாவது இந்த பொருளாதார பெருமந்தத்தின் காரணமாக இந்திய விவசாயத்தின் மீதான எந்த மாதிரியான தாக்கம் நடைபெற்றுச்சு அப்படின்றதுதான் கேள்வி. இப்போ பொருளாதார பெருமந்தம் நடைபெற்றுச்சுன்னா இந்திய விவசாயிகள் என்ன செஞ்சிருப்பாங்க, பல அவதிகளுக்கு உட்படுத்திருப்பாங்க. அதைத்தான் இப்போ நம்ம ஆன்சரா எழுத போறோம். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் டிக்ளைன். அதாவது இந்திய விவசாயிகளோட உற்பத்திக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, அதாவது பெருத்த சேதம் ஏற்பட்டுச்சு அப்படின்றதான் இதோட பொருள். அதாவது த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் டிக்ளைன். டிக்ளைன் என்னது? அவங்களோட பொருட்களுக்கு மதிப்பே இல்லாம போச்சு அப்படின்றதான் அர்த்தம். அடுத்த செகண்ட் பாயிண்ட், த லேண்ட் ரெண்ட் டு பி பெய்ட் ரிமைன் அன்சேஞ்சு. ஆனால் விவசாயிகள் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து தான் என்ன செஞ்சிருப்பாங்க, உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த குத்தகைக்கான ரெண்ட்ல எந்த விதமான மாற்றமும் செய்யப்படலையா. விவசாயிகள் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து தானே விவசாயம் பண்ணியிருப்பாங்க. இப்ப பொருட்களுக்கு விலையே கிடைக்காத போது ரெண்ட் கொடுக்க முடியுமா? ஆனா ரெண்ட்ல எந்த விதமான மாற்றமும் இல்லாம என்ன செஞ்சிருக்காங்க, வசூல் பண்ணியிருக்காங்க. அப்ப விவசாயிகள் எந்த மாதிரியான கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிரைசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் டபுள் தான். அதான் அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், த கிரேட் ஃபால் இன் பிரைசஸ் ஆல்சோ. இந்த 4 பாயிண்ட்ல ஏதாவது 2 எழுதினா கூட உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ரிப்பீட்டட் கொஸ்டின், அதனால கூடுதல் கவனம் செலுத்தி இதை படிச்சுக்கணும். ஓகே,
அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா டிஃபைன் டாலர் இம்பீரியலிசம், அதாவது டாலர் ஏகாதிபத்தியம் என்றால் என்ன அப்படின்றதான் பொருள். சரிங்களா? இப்ப ஒரு நாட்டை கைப்பற்றுவதற்கு அந்த நாட்டின் மேல போர் தொடுக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதாவது அந்த நாட்டுக்கு பண உதவி செஞ்சு, பொருளாதார உதவி செஞ்சு அந்த நாட்டை கைப்பற்றுவதற்கு பேர் தான் டாலர் இம்பீரியலிசம். சரிங்களா? இது மாதிரியான டாலர் இம்பீரியலிசம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்ச நாடு எதுனா யூஎஸ்ஏ தான். அதைத்தான் நம்ம இப்ப குறிப்பிட போறோம். சரிங்களா? அதாவது யூஎஸ்ஏ மெயின்டைன்ட் அண்ட் டாமினேட்டட் ஆன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் த்ரூ எக்கனாமிக் எய்டு. அப்ப இந்த யூஎஸ்ஏ அப்படின்ற வார்த்தையை எழுதிருங்க. யூஎஸ்ஏ மெயின்டைன் அண்ட் டாமினேட்டட் ஆன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் த்ரூ எக்கனாமிக் எய்டு, அதாவது பொருளாதார உதவி செஞ்சு அந்த நாடுகளை கைப்பற்றுவது தான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட பொருள். சரிங்களா? அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த பாலிசி ஆஃப் த யூஎஸ்ஏ வாஸ் கால் டாலர் இம்பீரியலிசம், அதாவது இந்த மாதிரியான யூஎஸ்ஏ செய்யக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்வுக்கு பேர் தான் டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்னு பொருள். சரிங்களா? இப்போ இந்த காணொலியில் 10th ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் த வேர்ல்ட் பிட்வீன் த டூ வேர்ல்டு வார்ஸ் அப்படின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இதே போல் 10th படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை பயனுள்ள முறையில் ஆக்கணும். ஓகே, நன்றி, வணக்கம்.